நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது பெண்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. வட இந்தியாக்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மதவெறி தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு தெரிஞ்ச சங்கிகள் தமிழ்நாட்டில் குறிவைத்தது பெண்களையும் பட்டியல் சமூகத்து மக்களையும் தான். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தயவுசெய்து விலகி ஓடுங்க, பாதுகாப்பாக இருங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ரெண்டு குடிகாரன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறவங்களையோ நியூசன்ஸ் பண்ணுறவங்களையோ லாபத்துக்காக ஏமாத்துறவன் இவங்களை தட்டி கேட்க போகிறதோ இந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஈடுபடாதீங்க. ஏன்னா இந்த சமூகம் அரசு மட்டும் இல்லை, இந்த சமூகமும் பாசிசமயமாகி வருது. சமூகம் பாசிசமயமாகிறதுனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, சமூகத்தில் இருக்கிற லும்பன்கள், சமூகத்தில் இருக்கிற உதிரிகள் அதிகமாகிறது. பொறுப்பற்ற போதையில் இருக்கிறவங்க அதிகமாகிறது. இது மத போதையாக இருக்கட்டும், சாதி போதையாக இருக்கட்டும், அல்லது கஞ்சா போதையாக இருந்தாலும் மது போதையாக இருந்தாலும் அவர்கள் இன்னும் அதிகமாகறாங்க. இதனால் அதிகமாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, யார் விளிம்பு நிலை மக்களாக இருக்காங்க, யாருக்கு அதிகாரத்தோடு தொடர்பு இல்லாத மக்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அப்படி அதிகாரத்தோடு தொடர்பு இல்லாத மக்களாக இருக்கிறவங்க எல்லா காலத்திலையும் பெண்களாகவும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கான பாதிப்புகள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே வருது, தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. யாராவது நான் உங்களுக்காக நான் போராடிடுவேன், நம்மகிட்ட அமைப்பு இருக்குது, நம்மகிட்ட இயக்கம் இருக்குது, நம்மகிட்ட கட்சி இருக்குது, நம்மளாலையும் போராட முடியும், எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலும் தயவுசெய்து யாரையும் எதிர்த்து போகாதீங்க. யாராவது உங்கள்கிட்ட வம்பிழுத்தா கூட அந்த இடத்துலேருந்து எப்படி நகர்ந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறது அப்படின்றத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாசிசம் வளர வளர சமூகத்தில் பொறுக்கிகள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்புணர்ச்சி இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ தண்டனை, பின்னாட்களில் என்ன தண்டனை வரும் அப்படின்றத குறித்து சிந்திக்கிற மனப்பக்குவமும் அவங்களுக்கு இருக்காது. முழுக்க போதையில் அலைகிறவங்களாக இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு மோசமான பாலியல் வக்கிரத்தை வெளிப்படுத்துகிற இணையதளங்கள் மலிவாக இன்றைக்கி மொபைலில் கிடைக்குது. ஒரு மோசமான குரூரமான மனநிலைக்கு இந்த மாதிரியான உதிரிகள் ஆண்கள் தள்ளப்படுறாங்க. அது பெண்களையும் தொடர்ந்து பட்டியல் சமூக எஸ்சி சமூகத்தை சார்ந்த மக்களையும் பாதிக்கிறதா இருக்குது. ஸோ எந்த சூழலிலும் இவர்களை எதிர்த்து நிற்கிறதோ, இவர்களை திருத்த போகிறதோ, அல்லது இவர்களை தட்டி கேட்பதோ, இந்த மாதிரியான எந்த செயல்களுக்கும் நீங்கள் உங்களை ஆட்படுத்தாதீங்க. உங்கள் மனசில் ஒன்று மட்டும் இருக்கட்டும், இந்த சமூகம் மிக மோசமான பாசிச சூழலில் இந்த சமூகம், அரசியலை தாண்டி இந்த சமூகம் கடந்து வருகிறது. ஸோ இந்த சமூகம் சொர்க்கமாக மாறும் வரை நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அதை மட்டும் மனதில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்துலையும் முன்னாடி போய்ட்டு பிரச்சனைகளை தேடி இழுத்துக்காதீங்க. கூடுமானவரை தனியாக போகிறத குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு தவிர்த்துருங்க. பெண்களாக இருக்கட்டும் அல்லது பட்டியல் சமூக நபர்களாக இருந்தாலும் சரி, தனியாக போகிறத தவிர்த்துருங்க. அரசியலில் மட்டுமல்ல, சமூகமும் பாசிசமாகி வருது. இதை தண்டனை கொடுக்கறதுனாலையோ அல்லது நமக்கு நிவாரணம் தர்றதுனாலையோ இதை தடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. பாதிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு தருகிற நிவாரணம் எதுக்கும் பயன்படாது. அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். அது உங்களுக்கு கொலை பாதிப்பாக இருந்தாலும் எந்த பாதிப்பாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவருக்கு அது பாதிப்பு தான். அதனால் நமக்கு சட்டம் இருக்குது, நமக்கு போராட கட்சி இருக்குது, இயக்கம் இருக்குது, அமைப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேண்டாம். உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்ல வருகிற விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான நானும் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பாபாசாஹேப் அம்பேத்கர் பட்டியல் சமூகத்திற்கு சொன்னது இதுதான். நீங்கள் போராடணும், உங்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா
கடைசி பட்டியல் சமூக தீண்டத்தகாதவர் உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் போராடி கொண்டு தான் இருக்கணும். ஸோ அந்த முடிவை போராடி வெற்றி பெறுவது அப்படின்ற முடிவை எடுப்பது ஒரு அறியாமை. ஏன்னா நாம் முழுக்க முழுக்க கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால நாம் வந்து இந்த போராடுகிற நிலையிலிருந்து விடுதலை அடைவது அப்படின்ற நிலையை நோக்கி நகரணும் அப்படின்னு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்வைச்சாங்க. ஸோ இந்த தீண்டாமை இழிவிலிருந்து விடுதலை அடைவது அப்படின்ட்டு. ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்களாக இருக்கட்டும், பட்டியல் சமூக தலித் மக்களாக இருக்கட்டும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். துஷ்டனை கண்டால் தூர விலகி ஓடு அப்படின்ற மாதிரி இந்த பாசிச சூழல், பாசிச சமூகம் உங்களுக்கு எதிரானது. இன்னொன்று, உங்களை பலி கொடுக்க காத்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக இருக்கட்டும், எல்லாருமே எப்போ நீங்கள் சிக்குவீங்க அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க. அது சாதி ஆதிக்கவாதியாக இருக்கட்டும், ஆணாதிக்கவாதியாக இருக்கட்டும், மதவெறியனாக இருக்கட்டும், உங்கள் 3 பேருடைய இலக்கு நீங்கள் தான். பெண்களும் பட்டியல் சமூக தலித் மக்களும் தான். ஸோ அவர்களுடைய இலக்குக்கு நாம் பலியாகக்கூடாது. ஸோ கவனமாக இருங்கள், விலகி ஓடுங்கள், உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்றி.